ஸோ நம்ம ஃபேஸ்புக் பேஜ் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாற்றினதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் அந்த அக்கௌண்ட்டையும் வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். ஓகே அஜய், உங்களோட ஸ்க்ரீன் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். உங்களோட ஸ்க்ரீன் இன்னும் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ நீங்க நாளைக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். அவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு வாங்கணும். நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஃபேஸ்புக் பேஜோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையில்லை. ஃபேஸ்புக் பேஜுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு தேவையில்லை. ஏன்னா ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட்ல தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோம். பட் ஆனா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வாங்கிக்கணும். சப்போஸ் அவங்களோட பேஜோட அக்சஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜோட அக்சஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேஜ்லயே டைரக்டா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை. கிளைண்ட் கிட்ட நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்டோட ஃபேஸ்புக் பேஜோட அக்சஸ் வந்துட்டு நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட பேஜ் அந்த கிளைண்டோட பேஜ் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமோட கனெக்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல லைக் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி நீங்க இதை நம்ம தான் வாங்கணும். நம்ம தான் ஏஜென்சி, நம்ம தான் வாங்கி அவங்களோட ஃபேஸ்புக் பேஜோட வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த மெட்டா ஆட் மூலமா வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டையும் அந்த ரெண்டு பேஜும் இன்ஸ்டாகிராம் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே அஜய், நேத்து வந்துட்டு உங்க பேஜ்ல உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணீங்களா இல்ல என்னோட அக்கௌண்ட்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணீங்களா? உங்களோட அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணீங்க. தென் ஏன் இப்போ உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க? இப்போ திரும்ப புதுசா பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இல்ல ஏற்கனவே ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்களா இங்க? ஓகே சார். இல்ல சார், பண்ணல. நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணனும்னு சொன்னதுக்காக என்னோட ஐடி லாகின் பண்ணேன் சார். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், லைவா இங்க பாத்துறலாம். லைவா வந்துட்டு ஏன்னா நேத்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணோங்க. சரியா? இப்போ அந்த பேஜுக்கான அக்சஸ் இப்போ அஜயோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம். இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ என்னோடத வந்துட்டு என்ன அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. விவேக், உங்க சைடு நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க அது மியூட் எடுத்து விட்டு நீங்க பேசுங்க. ஓகே சார். நாய்ஸ் இருந்துட்டே இருக்கு. சார் நான் கண்ணன் பேசுறேன். கண்ணன் சார் சொல்லுங்க சார். சார் வீடியோ ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா? ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குங்க சார். சரி சார். ஓகே ஓகே சார். தேங்க் யூ. விவேக், இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மெட்டா ஆடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கிளையண்ட்டுக்கு இந்த ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டூல்குள்ளேயே நம்ம போகணும். சோ அந்த ஸ்டெப் தான் இப்ப நம்ம வந்துட்டு பாத்துட்டு இருக்கோம். சார் நானும் ஒரு பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன் சார் ஆல்ரெடி. நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமாப்பா. உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இருக்கா? இன்ஸ்டாகிராம் நீங்க இப்ப சொன்னீங்களே சார், அதாவது பர்சனல் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனலா மாத்திரம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே. சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்களும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. உங்களோடதையும் நம்ம இப்போ இமிடியேட்டா கனெக்ட் பண்ணிரலாம். ரெண்டையுமே லைவா பிராக்டிகலா நம்ம பாத்துறலாம். ஓகே அஜய் சொல்லுங்க. அஜய், பாஸ்வேர்ட் 11 க்கு அடுத்து என்ன சார்? 110590. ஓகே சார். ஓகே. கோட் சார். ஓகே, 278124. 278124. ட்ரஸ்ட் திஸ் டிவைஸ் கொடுத்துருங்க.
நான் நேத்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கூகுள் மீட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிமெயில் வழியா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் நீங்க திரும்ப ஆப் வழியா நீங்க கனெக்ட் பண்றதுனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஓகே சார் ஓகே சார். சரி ஓகே. இப்போ நேத்து நீங்க கிரியேட் பண்ண பேஜ் லைக் நீங்க ஒரு கிளைண்ட வந்துட்டு நீங்க ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு எடுத்துட்டீங்க. அந்த கிளைண்டோட பேஜுக்கான அக்சஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாங்குறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் தான் இது. எஸ் சார். ஓகே. இப்போ நீங்க அந்த பேஜை கிளிக் பண்ணிட்டீங்க இல்லையா? எஸ் சார். இப்போ பேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பாருங்க உங்களுக்கு ஸ்விட்ச்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு பாருங்க ஸ்விட்ச் இன்டு ஃப்ளோரான்ஸ் ட்ரஸ்ட் பேஜ் டு டேக் மோர் ஆக்ஷன். எஸ் ஸ்விட்ச் கொடுத்துருங்க. ஸ்விட்ச் கொடுத்துருங்க. ஸ்விட்ச் ப்ரொஃபைல்ஸ். ஸோ என்னோட ப்ரொஃபைலில் இருந்து நான் இன்னொரு அந்த நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த பேஜுக்கு நான் அந்த பேஜுக்குள்ள நான் போகணும். ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்த பேஜோட அட்மின் செக்ஷனுக்குள்ள தான் இருக்கீங்க. இப்போ மேல வாங்க. மேல வந்துட்டு இந்த இந்த லைக் வந்துட்டு இந்த விண்டோ இருக்கு இல்லைங்களா மீட் அதை தூக்கி லைட்டா நல்லா கீழே வச்சு விட்ருங்க. ஃபர்ஸ்ட் இன்னும் நல்லா கீழே இருக்கலாம். அப்படி வச்சு விட்ருங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட பேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா, அதாவது அந்த கிளைண்ட்டுக்கு தெரியாம கூட இருக்கலாங்க எப்படி வந்துட்டு அக்சஸ் கொடுக்கறதுன்னு தெரியாம நீங்க அவங்களோட ஸ்கிரீனை வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட பேஜுக்கு வந்துட்டு போங்க சார். ஸோ அங்க இருந்து நான் அக்சஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்றேன் அப்படின்றத நீங்க தான் கைட் பண்ணணும். ஓகே சார். ஓகே. இப்போ உங்களோட பேஜுக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ இங்க வந்துட்டு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் நோ இங்க கீழே உள்ளுக்குள்ளேயே நீங்க அங்க வந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா இங்க வந்தாலும் ஓகே தான். உள்ளுக்குள்ள அந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணாலும் அது அங்கதான் போகும். அந்த மெனு கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இங்க கிளிக் பண்ணாலும் ஓகே தான். ஓகே. இப்போ நீங்க லெஃப்ட் சைடு பாருங்க. லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே பேஜ் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். பேஜ் அக்சஸ். பேஜ் அக்சஸ். ஓகே. ஸோ இங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனேஜ் அண்ட் வியூ அக்சஸ் அப்படின்ற ஒரு டேப் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது. ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மேல ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பீப்புள் வித் ஃபேஸ்புக் அக்சஸ் அப்படின்றதுக்கு நேரா ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட் புதுசா ஆன்போர்ட் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட பேஜ் அக்சஸ் வந்துட்டு இப்படிதான் நீங்க வாங்கணும். ஓகே சார். சரியா? அவங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் வந்துட்டு கொடுக்க தெரியலனாலும் நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லி இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு போங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே சார். இல்லனா டைரக்டா உங்களோட Facebook ஐடியா கொடுத்துட்டு இந்த Facebook ஐடிக்கு எனக்கு வந்துட்டு அக்சஸ் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லி நீங்க அக்சஸ் வாங்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ கீழ வந்துட்டு ஆட் நியூ கீழ வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட். ஓகே. இந்த இடத்துல எந்த ஐடிக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் Facebook அக்சஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணணும் இங்க. அதாவது கண்ணன் சார் அப்படின்னா கண்ணன் சாரோட Facebook ஐடி இங்க வந்துட்டு கொடுக்கணும். ஓகே சார். இதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஜீவன்யா மேம் அப்படின்னா ஜீவன்யா மேமோட Facebook ஐடி இந்த இடத்துல கொடுக்கணும். விவேக்கோடதுன்னா விவேக்கோட Facebook ஐடி வந்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்துட்டு கொடுக்கணும். இப்போ யாரு கொடுக்க போறீங்க? யாரு கொடுக்க போறீங்க அஜய்? உங்களுக்கே கொடுக்குறேன் சார். ஏன்பா என் அக்கவுண்ட்ல தானே நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க. எனக்கு கொடுக்குறேன் சார். ஓகே. அப்ப அஜய் கொடுங்க. உங்களோட Facebookோட நேம் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணனும். உங்களோட நேம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படினா லிஸ்ட் ஆகும். உங்களோட Facebook ப்ரொஃபைல் நேம் வந்துட்டு என்ன அப்படினா இந்த இடத்துல ப்ராப்பரா டைப் பண்ணுங்க. இருக்கு சார். ஓகே. இதுதான் உங்களோட Facebook பேஜ். அதாவது உங்களோட Facebook அக்கவுண்ட். நீங்க Facebook அக்கவுண்ட இதே மாதிரி ப்ராப்பரா வந்துட்டு தேடி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டைரக்டா allow this person to have full control இருக்கு இல்லையா? இத நீங்க வந்துட்டு என்ன அப்படினா நீங்க எனேபிள் பண்ணிரலாம். எனேபிள் பண்ணிட்டு give access வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளோட Facebook அக்கவுண்டோட இப்போ எந்த அக்கவுண்ட் நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதாவது கிளையண்ட்னா கிளையண்டோட தான் லாகின் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு யாரு செந்தில்குமாரோட தான் யாரு அஜய் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ திரும்பவும் செந்தில்குமாரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கிவ் அக்சஸ் வந்துட்டு கொடுக்கும்போது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஓகே. இப்போ கிவ் அக்சஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்கும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு அக்சஸ் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் கிடையாது. நீங்க எந்த அக்கவுண்ட் லாகின் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கவுண்டோட பாஸ்வேர்ட்.
ஸோ கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. So 059 சார் 0590 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். ஓகே சார். நீங்க கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சாரி. ஓகே, இப்போ பாருங்க, பீப்புள் வித் ஃபேஸ்புக் அக்சஸ் செந்தில்குமார் பொன்னையன் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மின்ல தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ அஜய்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்விடேஷன் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கோம். இன்விடேஷன் வந்துட்டு எக்ஸ்பைரி வந்துட்டு என்ன அப்படின்னா 31 டேஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிடும். சரியா? இப்போ சப்போஸ் இந்த அஜய் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணல, இல்லைன்னா அந்த அந்த அவங்க அந்த ஏஜென்சி கூட நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலன்னா திரும்ப இதே ஸ்டெப் தான். எங்க வரணும்? நம்ம அந்த மெயின் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் அக்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ் யாருக்கெல்லாம் அக்சஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா லிஸ்ட்டுமே இந்த இடத்துல வரும். அப்போ உங்களுக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு பீப்புளை வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் அந்த அந்த பீப்புளுக்கு நேரா இருக்கிற அந்த 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த 3 டாட்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணி ரிமூவ் அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துடலாம். இதுவரை வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் அவர் வந்துட்டு என்ன இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணாதனால வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் அவருக்கு இன்னும் அக்சஸே போகல. அதனால ரிமூவ் அக்சஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க இல்ல. சப்போஸ் அவர் அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன நடக்கும், இங்க அவரோட ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வந்துடும். ஓகே, இது வந்துட்டு வேற ஒரு பேஜ்ல அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, எஃப் அப்படின்ற ப்ரொஃபைல் மேல 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 எஸ் அதை கிளிக் பண்ணி எஸ் வேற ஏதாவது ஒரு பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்தலாம். ஓகே, சி ஆல் ப்ரொஃபைல் இல்லைன்னா வென்சனை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. வென்சனை கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வென்சனோட பேஜுக்கு வந்துட்டு நான் போறேன். இப்ப பாருங்களேன் யாருக்கெல்லாம் இருக்கு, செந்தில்குமார் பொன்னையன் இருக்கு, நவ்யா பிருத்திவிராஜுக்கு இருக்கு, அஸ்லாம் ரியாஸ்க்கு இருக்கு, ஹரி பிரசாத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அஸ்லாம் ரியாஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணி ரிமூவ் அக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸை நீங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம அஜய்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ரெக்வஸ்ட்க்கு இன்விடேஷன் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். இப்போ அஜய் உங்களோட அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸ் வந்துட்டு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இன்விடேஷனை போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத அப்ப நீங்க பாக்குறீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பாருங்க. நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பேஜுக்கான பேஜ் இப்போ இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது சம்பந்தமா ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. லாகின். ஓகே, கீழே வந்து செந்தில்குமார் பொன்னையன் செந்தில்குமார் பொன்னையன் இன்வைட்டட் யூ டு மேனேஜ் அப்படின்ற அந்த எந்த பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்கிறோமோ அந்த பேஜுக்கான அந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நோட்டிபிகேஷனும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வரலைனாலும் பரவாயில்ல, நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா லைக் உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனுக்கு வந்துட்டு போகணும் இல்லையா, எங்க போகணும்? ஸோ லெஃப்ட் சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெனுஸ் இருக்கும். அங்க வந்துட்டு பேஜஸ் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு இருக்கும். அந்த பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாருங்க மேல மெட்டா பிசினஸ் சூட், டிஸ்கவர், லைக்டு பேஜஸ், இன்விடேஷன்ஸ். ஓகே, இன்விடேஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்விடேஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெண்டிங் இன்விடேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அக்செப்ட். ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்ல இருந்த இந்த ஃப்ளோரான்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு பேஜுக்கான அக்சஸை லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அஜய்க்கும் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ அவருமே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மின் இந்த பேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா அவருமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி தான் ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஏஜென்சி மூலியமா ஒரு ஏஜென்சி வச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த ஏஜென்சி மூலியமா ஒரு கிளைண்ட் வந்துட்டு புதுசா வந்துட்டு உள்ளுக்குள்ள எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வழியா நீங்க ஆட் வந்துட்டு ரன் பண்ணக்கூடாது. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளைண்டோட பேஜ் வழியா தான் நீங்க வந்துட்டு ஆட் வந்து ரன் பண்ணணும். அப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு பேஜ் இல்லைனாலும் நீங்க தான் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜ் வழியா வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜுக்கான அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். விவேக் சொல்லுங்க. விவேக். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்க சொன்ன நான் இப்போ என்னன்னா என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா விவேகானந்தோட
அந்த ஜிமெயில் மொபைல் நம்பர் தான் நான் இப்ப கிரியேட் பண்ண பேஜுக்கு வந்து அதை அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க கொடுத்த சொன்ன சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்தேன் சார். பட் என்னோட அதாவது நான் ஒரு வர்மன்ஸ் ஆட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக் பேஜ். ஆனா வந்து என்னோட இப்ப நீங்க சொன்ன மாதிரி அஜயோட இதை செக் பண்ணி அக்சஸ் ட்ரை பண்ண சொன்னீங்க. நான் அதே மாதிரி என்னோட நேம் கொடுத்தேன், பட் வரல. அதான் சார் என்னது. ஓகேங்க, உங்களோட ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்ணுங்க, நம்ம பார்த்துடலாம். ஜீதா மேம், நீங்களும் ட்ரை பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணிட்டு இமீடியட்டா நீங்க வந்துட்டு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இமீடியட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இருந்தா தான் நம்ம அடுத்த மெட்டா ஆடுக்குள்ளே நம்ம போக முடியும். நீங்க ஆல்மோஸ்ட் நான் சொன்ன அந்த ஃபேஸ்புக் அது அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண பேஜ் கிரியேட் பண்ண சொன்னீங்க, ட்ரை பண்ணீங்களா மேம் நீங்க? ஏன்னா ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொன்னீங்க, பட் ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களே ஒரு பேஜ் டம்மி பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணீங்களா நீங்க? இல்ல சார், சிஸ்டம் இன்னைக்கு தான் எடுத்துட்டு வராங்க, ஆபீஸ்ல இருக்க சிஸ்டம். சரிங்க மேடம், ஓகே. எனக்கு இந்த 2 days ஆன கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து எனக்கு கிடைக்குமா சார்? நம்மளோட யூடியூப்ல நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, வென்சன் அகாடமி அப்படின்றத ஓபன் பண்ணி பாருங்க. விவேக் நம்மளோட ஓபன் பண்ணி காட்டுங்களேன். வென்சன் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல் மட்டும் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல போங்க, யூடியூப் போங்க. சோ அங்க வென்சன் அகாடமி அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஓகே, நீங்க வென்சன் அகாடமி அப்படின்றதுல போயிட்டீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு பிளேலிஸ்ட் ஒன்னு இருக்குங்க. வென்சன் அகாடமி சேனல் கீழே இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. இந்த லாஸ்ட் பாருங்க மெட்டா ஆட்ஸ், இதுதான் நேத்து பார்த்த ட்ரைனிங். உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா அப்படின்ற இது மெட்டா ஆட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டே உள்ள இருக்குங்க. நீங்க அதுக்குள்ள நம்ம டெய்லியும் பார்க்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் உள்ள வந்துருங்க. ஓகேங்க சார், थैंक यू. ஓகேங்களா? ஓகே ஓகேங்க சார். ஓகே விவேக், இப்போ நீங்க வாங்க உங்களோட பேஜ். ஓகே, நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஜ் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ள வந்துருங்க. பேஜ் அக்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க வந்துட்டு பாருங்க ஆல்ரெடி விவேகானந்தா வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மின், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே, இப்போ மேல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இந்த இடத்துல எந்த பீப்புளுக்கு, அதாவது நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அக்சஸ், அந்த பீப்புளோட ஃபேஸ்புக் ஐடி தான் நீங்க இங்க கொடுக்கணும். ஃபேஸ்புக் ஐடி ஆர் நேம். இல்ல சார், நான் கேட்ட டவுட் என்னன்னா, இப்ப 2 பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம. என்னோட அக்கவுண்ட்லயே அந்த நான் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ விவேகானந்தா நான் அக்சஸ் பண்ண முடியாது என்ன சார்? இப்ப ஆமாங்க, நீங்க அக்சஸ், ஏன்னா உங்க பேஜ்ல தான இருக்கு. ஓகே 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 சார். ஓகே, நீங்க தான் அட்மின். நீங்க மேல வந்துட்டு இப்ப இந்த இத க்ளோஸ் பண்ணுங்களா, இந்த டேபை க்ளோஸ் பண்ணுங்க, இந்த 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 விண்டோவை. இப்போ நீங்க கிரியேட் பண்ண பேஜஸ்க்குள்ள போகணும்னா மேல ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க. மேல ரைட் சைடுல கார்னர்ல உங்க ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, நோட்டிபிகேஷன் பக்கத்துல மேல டாப்ல ரைட் சைடுல கார்னர். எஸ், அங்க ஓகே கிளிக் பண்ணுங்க. அந்த டிராப் டவுன் அது பக்கத்துல இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அங்க பாருங்க விவேகானந்துக்குள்ள போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, வர்மன் ஆட்ஸ்க்குள்ள போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சி ஆல் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க அக்கவுண்ட்க்குள்ள இருக்கிற அந்த பேஜஸ் எல்லாமே, ரிமைனிங் பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். இத கிளிக் பண்ணி நீங்க அந்த பேஜ்க்குள்ள நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்ப நான் இன்னொரு இதே ஒரு கம்மியா புரியலங்க விவேக், நீங்க இப்ப சொன்னது பிரேக் ஆயிடுச்சு. அக்கவுண்ட் ஒண்ணு டம்மி பண்ணாதானே சார் அது ட்ரையலுக்கு யூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும் கிளாसेस? இல்ல, இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அஜய்க்கே கொடுங்க, நம்ம திரும்ப ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? அக்சஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அஜய்க்கே கூட இப்போ நீங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. வர்மன் ஆர்ட்ஸ்ன்ற ஒரு பேஜ் இருக்கு இல்லையா? இந்த பேஜுக்கான அக்சஸ் நீங்க அஜய்க்கு கொடுத்து பாருங்க. அஜய்க்கு ஓபன் ஆகுதா நம்ம பாப்போம். ஓகே சார். ஓகேவா? ஓகே, வர்மன் ஆர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கீங்க. ஓகே, கிளிக் பண்ணுங்க. இப்போ அஜய் உங்களோட ஐடி மேல வந்துட்டு ஆட் நியூ கொடுத்து ஆட் நியூ. இப்போ நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜுக்கான அக்சஸ் நீங்க வந்துட்டு யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா அஜய் கொடுக்க போறீங்க. அஜய், உங்களோட நேம் சொல்லுங்க. அஜய். அஜய் டாட் ஏகே 8888 இல்ல ஏகே 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 டாட் 7311.
இந்த ஃபர்ஸ்ட் ஸோ ஆப்பிள் அஜய் ஏகே. நீங்க டைரக்டா அப்ப என்ன சொல்லணும், ஆப்பிள் அஜய் கேன்னு சொன்னா போதும். ஓகே சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்து பாருங்களேன், உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க இதை எனேபிள் பண்ணீங்கன்னா ஃபுல் அக்சஸ் அவர் அட்மின், சரிங்களா? சப்போஸ் நீங்க இதை எனேபிள் பண்ணாம கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அட்மின் கிடையாது, சரியா? ஸ்டாண்டர்ட் அக்சஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்க கொடுக்கும்போது நீங்க அட்மின் அக்சஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. கிளையண்ட் கிட்ட எப்பவுமே வாங்கும்போது அட்மின் அக்சஸே வாங்கிக்கோங்க. எஸ் சார். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து வர்மன் ஆட் ஒரு டிஜிட்டல் கம்பெனி, மார்க்கெட்டிங் கம்பெனி, அதாவது வர்மன்ஸ் ஆட். இப்போ இவர் வந்து கிளையண்ட் எனக்கு அஜய். ஓகே ஓகே. இப்போ நான் கிரியேட் பண்ணி அவரோட அக்சஸ்ல கொடுக்குறேன், அந்த மாதிரி தான் சார் கான்செப்ட். அது எப்படி? நோ கிளையண்ட்டுக்கு தானே நீங்க ஆட் ரன் பண்ணி கொடுக்கணும். இல்ல சார், அதாவது கிளையண்ட்டுக்கு நான் ஆட் ரன் பண்ணி கொடுக்குறேன், பட் அந்த அக்சஸ் அவங்களுக்கு போகும். அந்த Facebook இதை வந்து அவங்களோட கிளையண்ட் கிட்ட இல்ல கிளையண்ட் கிட்ட இப்ப அவரோட பிசினஸ் பாத்தீங்க இல்லையா? இப்ப வென்சன் அகாடமி தான் அவரோட பிசினஸ் வச்சுக்கோங்க. வென்சன் அகாடமிக்கு தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ணி கொடுக்கணும்னா வென்சன் அகாடமியோட பேஜோட அக்சஸ் உங்ககிட்ட உங்களுக்கு வரணும். ஓகே சார், புரியுதுங்களா? விவேக்குக்கு தான் வென்சன் அகாடமியோட அக்சஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே சார். நீங்க தான் எனக்கு கிளையண்ட், வென்சன் அகாடமி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏஜென்சி அப்படின்னா விவேகானந்த் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட பேஜோட அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமிக்கு கொடுக்கணும். ரைட் சார். இப்ப அஜய் வந்து என்னோட கிளையண்ட். ஆமா, அஜய் வந்துட்டு உங்களோட கிளையண்ட். ஓகே சார். ஓகேங்களா? அஜய் உங்களோட கிளையண்ட்னா அஜயோட பேஜை நீங்க அக்சஸ் வாங்கிக்கணும். ஓகே சார், புரியுது சார், கிளியர் சார். ஓகேங்களா? இப்போ நீங்க அந்த அக்சஸ் கொடுக்கறது வந்துட்டு எப்படி பார்க்கணுன்றதுக்காக தான் நீங்க கிரியேட் பண்ண பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் அஜய்க்கு வந்துட்டு அக்சஸ் கொடுக்கறதுக்காக இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஒரு பேஜுக்கு எப்படி அக்சஸ் கொடுக்கறதுன்றத நீங்க ட்ரெயின் வாங்கணுன்றதுக்காக. ஓகே, கீழ வாங்க. இன்னொன்னு உள்ளுக்குள்ளேயே எஸ், அங்க வந்துட்டு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருங்க. ஃபுல் அக்சஸ் கொடுங்க. இதே சார் ஃபுல் கண்ட்ரோல். ஃபுல் அக்சஸ் அது கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் அக்சஸ். ஓகே, கிவ் அக்சஸ். ஸோ இப்போ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். இது கிளையண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா கிளையண்ட்டுக்குமே தெரியாதுங்க. ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு அக்சஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கறதுலாம் தெரியாதுங்க, சரியா? ஓகே சார். அப்போ நம்ம தான் ஏஜென்சி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அதுக்கு தான் சொன்னேன் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லணும். சார் இது மாதிரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, அதாவது எனிடெஸ்கோ டீம் வியூவர் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு சார் இந்த மெனு கிளிக் பண்ணுங்க, இங்க போங்கன்னு சொல்லிட்டு இங்க ஃபேஸ்புக் ஆட் நியூ கொடுக்கும்போது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நேம் இங்க கொடுக்க சொல்லணும், நீங்க கொடுக்க சொல்லணும். கொடுத்துட்டு அக்கௌண்ட்டுக்கான அக்சஸ் வந்து நீங்க வாங்கிக்கணும். அவ்வளவுதான் சார். ஓகே, அக்சஸ் நான் வாங்கிட்டேன், தேங்க்யூ சொல்லிட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, கோட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நீங்க மல்டிபிள் பிசினஸ் வந்துட்டு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னு எந்தெந்த கிளைண்ட்டுக்குலாம் நீங்க மெட்டா ஆட் வந்து ரன் பண்ண போறீங்களோ, அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் கேட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட இந்த பேஜோட அக்சஸ் வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி ஃபேஸ்புக் மட்டும் ரன் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த அக்சஸ் வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்சஸ் வந்துட்டு வாங்கினதுக்கு அப்புறம் மறக்காம அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபேஸ்புக் பேஜையும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். இன்னும் அந்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போகல. ஓகே சார். சப்போஸ் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணியே வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கணும்னு அவசியம் இல்ல சார். இப்போ இது பாருங்க, இப்போ நெவர் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இங்க நெவர் கொடுத்துருங்க. ஓகே சார். இப்போ அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்விடேஷன் போயிடுச்சுங்க, நீங்க அப்படியே ஓபன் பண்ணியே வச்சிருங்க, சரியா? அஜய் நீங்களும் உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். விவேக் நீங்க ஸ்டாப் பண்ண வேணாம், அவரும் ஷேர் பண்ணிக்கலாம், ரெண்டு பேரோடதுமே நம்ம பார்க்க முடியும், சரியா? ஓகே சார். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா மீட்டிங்குள்ள மட்டும் போயிட்டு இவரோட ஸ்கிரீன் மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறதுனால அவரோடது பார்க்க முடியாது இல்லையா, அதனால. ஓகே, இப்போ அஜய் அவரோட ஸ்கிரீன் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரசன்ட் பண்ணிருக்காரு. தெரியுதுங்களா? எல்லா பேருக்குமே தெரியுதுங்களா? கண்ணன் சார் உங்களுக்கு அவரோட ஸ்கிரீன் பார்க்க முடியுதா அஜயோடது? எஸ் சார், தெரியுதுங்க சார். எஸ் சார், பார்க்க முடியுது சார். சரிங்க, விவேக்கும் ஷேர் பண்ணி தான் வச்சிருக்காரு, சரியா? நீங்க அவரோட டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட ஸ்கிரீனை நீங்க பாத்துக்க முடியும். ஓகே ஓகேப்பா. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா விவேக் வந்துட்டு என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும், சரியா? ஸோ இங்க நான் அகைன் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வரலனாலும் எங்க போய் செக் பண்ண சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சொல்லுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு அது திரும்ப ஒரு தடவை நம்ம வந்துட்டு
நம்ம கான்செப்ட திரும்ப ஒன்ஸ் அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்ற மாதிரி ஓகே சார் இருக்கும். ஓகே சார். நீங்க முதல் நோட்டிபிகேஷன் அங்க வரலைன்னா அப்படி நோட்டிபிகேஷன் எதுவும் வரலைன்னா நம்ம மெயின் பேஜ்ல லெஃப்ட் சைட்ல நிறைய மெனூஸ் இருக்கும். அதுல பேஜஸ்ன்ற மெனூஸ் ஓபன் பண்ணி அங்க போயிட்டு அதுல மெட்டா பிசினஸ் சைட்டு டிஸ்கவர் லைக் பேஜஸ் அது கீழே இன்விடேஷன் ஆப்ஷனுக்குள்ள போனா நம்மளுக்கு அங்க நோட்டிபிகேஷன் வந்துருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜை மட்டும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களோட அக்கௌண்டே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வர்மன்ஸ் ஆட் அப்படின்றது இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க இங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்போ இவருமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓனருங்க. இப்போ வர்மன் ஆட் அப்படின்ற பேஜ் மட்டும் கிளிக் பண்ணுங்களேன் அப்படியே. இல்லைன்னா மேல அக்கௌண்ட் வந்துட்டு ஸ்விட்ச் பண்றதுன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. மேல அக்கௌண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணி சி ஆல் ப்ரொஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு பாருங்க வர்மன் ஆட் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்துடும். இப்போ இந்த பேஜையும் வந்துட்டு என்ன அப்படின்னா யாரு இவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே சி பேஜ்னு வந்துட்டு பாருங்க, கீழே அந்த ஆப்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, யூஸ் பேஜ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அக்சஸ் வாங்கிட்டாரு. இப்போ இவருமே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மின் தான். இப்போ பாருங்களேன், இப்போ வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் கீழே வந்துட்டு பாருங்களேன், இவர் ஏதாவது போஸ்ட் போடுறதா போட்டுக்க முடியும். வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் சும்மா ஹாயின் மட்டும் போடுங்க. மேல ஒரு போஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்க. போஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்க. இந்த பேஜ்ல கீழே இருக்கு பாருங்க வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட். இந்த 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 போஸ்ட்டுக்கு மேல இருக்கிற செக் பண்ணுங்க. அதுக்கும் மேல ஓகே அங்கதான் மவுஸை கிளிக் பண்ணுங்க. இங்கதான் போஸ்ட் வந்துட்டு போடணும். நம்ம ஒவ்வொரு பேஜ்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்ட் போடுவோம். சோ ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ விவேக்கோட ஸ்கிரீன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். விவேக் உங்களோட ஸ்கிரீன் தான். நீங்க ஸ்டாப் பண்றதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க அஜய். உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருங்க. ஓகே, நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா விவேக்கோட ஸ்கிரீன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படியே விவேக்கோட ஸ்கிரீன் வந்துட்டு எல்லா பேருமே பார்க்க முடியுதுங்களா? அவர் போட்ட அந்த போஸ்ட் வந்து இந்த எனக்கு ஷோ ஆகுது சார். ஓகே, பப்ளிஷ்டு பை அவரோட ப்ரொஃபைல்ல இருந்தா போட்டிருக்காங்க. அப்ப யாரு போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பேஜ் அவர் வந்துட்டு கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த பேஜுக்கான ஓனர் நீங்க தான். இப்போ அவருக்கு அட்மின் அக்சஸ் கொடுத்ததுனால அவருமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓனர். ஸோ இப்படிதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு மல்டிபிள் பிசினஸ் வந்துட்டு பண்ணும்போது அந்த இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்சஸ் கொடுக்கறதும் இப்படிதான். உங்களோட டீம் கொலீக்ஸ்க்கு நீங்க அக்சஸ் கொடுக்கறதும் இப்படிதான். ஏன்னா நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க போட்டுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ உங்களோட டீம்மேட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் இந்த பேஜ் எல்லாம் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண, அதாவது சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு சோசியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளைண்ட் கிட்ட இருந்தாலும் கிளைண்ட் கிட்ட பேஜ் இல்லைன்னா நீங்க தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்ம தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் ஒரு ஏஜென்சி வச்சிருக்கிறோம்னா நம்ம கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த புதுசா ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுப்பா, அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுப்பா, ரெண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுப்பா. தென் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான அக்சஸ் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்ட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம டேட்டாவும் அவங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆட் எல்லாமே ரன் பண்றது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க சோசியல் மீடியா போஸ்ட் போடுறது நீங்க அது மாதிரி ஒரு பிசினஸ் பேஸ் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா போஸ்டிங் நீங்க ரெகுலரா வந்துட்டு என்ன அப்படின்னா பப்ளிஷ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஃபேஸ்புக் பேஜும் வேணும், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் நமக்கு வந்துட்டு வேணும், நம்ம மெட்டா ஆடுக்குள்ள போகணும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விவேக் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓபன் பண்ணி நீங்க ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்தின இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் இங்க லாகின் பண்ணணும். இல்லைன்னா கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்டிங் இஷ்யூஸ் வந்துட்டு வரும். அதே நீங்க எதுவும் ட்ரை பண்ண வேணாம். சப்போஸ் இங்க ஏதாவது எரர் வந்துச்சுன்னா உங்களோட சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் திரும்ப கனெக்ட் பண்ண போறோம். சோ அதனால நீங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நேத்து நான் உங்களை லைக் வந்துட்டு அஜய் உங்களை ஒரு குரூப்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் இல்லையா?
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா? எஸ் சார். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ண அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன பண்ணி நீங்க ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமெயில் ஐடி அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். ஓகே சார். அந்த மெயில் ஐடி அந்த குரூப்ல நான் போறேன். அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே சார். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் அக்சஸ் வந்துட்டு கொடுக்க சொல்லுவேன். அந்த இதெல்லாம் பண்ணணும். ஓகே சரியா? சார். கிளாஸ் ஓகே சார். செஷன் முடிஞ்சோன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். சரியா? ஓகே சார். ஓகே. சார் எனக்கு அக்கௌண்ட் அதை கிரியேட் பண்ணல. சாரி தேர் வாஸ் a problem, try again வருது சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ராப்பரா ஓபன் ஆயிருக்குங்களா? ஓபன் ஆயிருக்கு சார். அப்போ அதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒன் செகண்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது மொபைல்ல ஃபர்ஸ்ட் லாக் அவுட் பண்ணி பாருங்க. லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப இப்போ நீங்க டைப் பண்ணீங்களே பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்க ப்ராப்பரா லாகின் ஆகுதுன்னு. ஓகேவா? ஓகே சார். ஏன்னா நீங்க அந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஏன்னா இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் தானே, ஃபேஸ்புக் மாதிரி தான். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா உள்ள ஓப்பன் ஆயிட போகுது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாத்தினதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. சரிங்களா? Okay, sir. யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து நீங்க ஓப்பன் ஆயிடும். ஓகே, நீங்க இப்போ ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அஜய்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு உங்கள்ட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப உங்களோட மொபைல் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். ஓகே அஜய். எஸ் சார். ஜீவிதா மேம், இது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? ஏன்னா சிஸ்டம் ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி ஷேர் பண்றாங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு டாபிக்? ஓகேங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? எஸ் சார். சரி, ஓகேங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவரோட இன்ஸ்டாகிராமும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டாகிராமோட வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ கனெக்ட் பண்ண போறோம். ஓகே சார். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் போயிருங்கப்பா. நீங்க கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் பேஜ், நீங்க கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் பேஜ் என்னோட பேஜுக்கா சார்? நான் கிரியேட் பண்ண பேஜுக்கா சார்? ஆமா, நீங்க கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் பேஜ். அக்கவுண்டே நம்ம இல்ல, அக்கவுண்ட் வந்து Okay, sir, நம்ம okay, sir. பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே சார். ஓகே சார். பேஜ் எல்லாமே நம்மளோட அபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே சார். ஸோ கிளைண்ட்டுக்கு நீங்க ஏதாவது சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து ஏதாவது போடுறதுக்காக ப்ராஜெக்ட் வந்து எடுத்தாலும் அவங்களுக்கு பேஜ்ல Page தான் தான். போட்டு கொடுக்கணும், okay, அக்கவுண்ட் sir. கிடையாது. ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம அக்சஸ் வாங்கின ஒரு பேஜுக்குள்ள தான் இருக்கும். எஸ் சார். இல்லனா நீங்க கிரியேட் பண்ண பேஜுக்குள்ள இருக்கீங்க. Yes, sir. இப்போ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்களா லெஃப்ட் சைடு மெனு, எஸ் சார். லெஃப்ட் சைடுல மெனு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் அக்சஸ், அதாவது லிங்க்டு அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க. லிங்க்டு அக்கவுண்ட், எஸ் சார். லிங்க்டு அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் நேத்தே கனெக்ட் பண்ணிட்டோம் பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது, கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதனால வாட்ஸ்அப் வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்டட் அப்படின்றதுல தான் இருக்கு. எஸ் சார். நம்ம எங்க வந்தோம் திரும்ப ஒன் செகண்ட் செக் பண்ணி காட்டுங்க. எந்த மெனுக்கு வந்திருக்கோம், எப்படி வந்தோம்? ஸோ இப்போ உங்களோட பேஜ்ல தான் இருக்குங்க. சரியா? அதாவது நீங்க ஃப்ளோரன்ஸ் ட்ரஸ்ட் மேல பாருங்க எந்த ப்ரொஃபைல்ல இருக்குன்னு காட்டும். ஆமாம் சார். அந்த ஃபேஸ்புக் அப்படின்ற லோகோ லெஃப்ட் சைடு மேல டாப்ல பாருங்க. லெஃப்ட் சைடு மேல டாப்ல ஃபேஸ்புக்னு இருக்கு. அங்க செக் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எந்த இதுல இருக்குன்னு தெரியும். அக்கவுண்ட்ல இருக்குமா சரி. இல்ல வந்துட்டு பேஜுக்குள்ள இருக்குமா அப்படின்றது. ஓகே. பேஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்க திரும்ப போயிட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. Okay, ஏன்னா sir. அதுக்குள்ள தான் இருக்கீங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் ப்ரொஃபஷனல் Professional டேஷ்போர்ட் dashboard. அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு லிங்க்டு வந்து என்ன அக்கவுண்ட். அப்படின்னா லிங்க்டு அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை, இந்த ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு பாக்குறோம் ஏற்கனவே வாட்ஸ்அப் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட பேஜோட கனெக்ட்ல இருக்கு. எஸ் சார். அடுத்து மேல இன்ஸ்டாகிராம் வந்துட்டு என்ன அப்படின்னா நாட் கனெக்டட்னு இருக்கு. ஓகே, இப்போ அங்க வியூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் சார். கனெக்ட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுதான், கேட்கறதுக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ண Yes, போறீங்க, sir. அவ்வளவுதான். கனெக்ட், கன்ஃபார்ம். உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு என்ன அப்படின்னா லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுதானே அப்படின்னு கேக்குது. லாகின் சாப்பில் AJAKS கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா இல்ல அப்படின்னா கண்டிப்பா இங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும். கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. நாட் நோ கொடுத்துக்கோங்க, இல்லனா இன்வைட் கூட கொடுத்துக்கோங்க. ஓகே சார்.
யூசர் cannot be added to businessனு வருது. ஓகே ஓகே கொடுங்க. ஓகே இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கனெக்டட். சரியா? unable to invite தான் பண்ண முடியல மத்த பீப்பிளுக்கு. ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் ஆயிடுச்சு. டன் கொடுத்துருங்க. அகைன் நான் ரிப்பீட் பண்றேங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா இல்ல அப்படின்னா நீங்க இங்க கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா எரர் வரும். நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் மார்னிங் செஷன்லயே உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் உங்களோட அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்ட் ஒரு 10 கிளைண்ட்டுக்கு பண்ண போறீங்கன்னா 10 கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுமே நீங்க வந்துட்டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா கண்டிப்பா மாத்தணும். அவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லைனாலும் நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அவங்க கிட்ட கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்க தான் கிரியேட் பண்ணணும். நம்மளோட டீமர்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அதை ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்திட்டு அவங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுக்கணும். புரிஞ்சதுங்களா? ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்ட் கூட நம்ம அதை பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு போட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோசியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயும் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்லயும் தனித்தனியா நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்ப கனெக்ட் பண்ணதுனால நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம போஸ்ட் போடல 2 இடத்துலயுமே போய் உட்காரும். இது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம இதை பார்க்க போறது இல்ல. பட் இருந்தாலும் அதை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் செக் பண்ணிட்டு இது உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே இப்போ நீங்க ஃபேஸ்புக்கும் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் தென் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா மெட்டா பிசினஸ் சூட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பேஜுக்குள்ளேயே இருக்கும், இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள கூட இருக்கும். மெட்டா பிசினஸ் சூட்னு சொல்லிட்டு ஏதாவது மெனு இருக்குதான்னு பாருங்க. லெஃப்ட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ள வந்துருங்க. அங்க இருந்தாலும் இருக்கும், இல்லைன்னா பேஜுக்குள்ளேயே கூட இருக்கலாம். ஸோ கீழே வந்துட்டு சி மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இருக்குங்களா மெட்டா பிசினஸ் சூட்னு சொல்லிட்டு? இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மேலேயே நீங்க சர்ச்சும் பண்ணிக்கலாம். மெட்டா பிசினஸ் சூட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபேஸ் நோப்பா மேல ஃபேஸ் அட்ரஸ் பார்லயே நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்டா பிசினஸ் சூட்னு நீங்க டைரக்டா டைப் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா மெட்டா பிசினஸ் சூட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டு போகும். அது நீங்க பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க இருக்கும் மெட்டா பிசினஸ் சூட். நீங்க ஃபேஸ்புக்ல ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்துட்டு போயிடும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க மெட்டா பிசினஸ் சூட். ஓகே உள்ளுக்குள்ள ஓப்பனா இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நான் டைரக்டா மெட்டா ஃபேஸ்புக் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டைரக்டா மெட்டா பிசினஸ் ஷூட் வந்து கொடுத்ததுனால என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் அங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் மெட்டா பிசினஸ் ஷூட்டுக்குள்ள வந்திருக்கு. இதை நீங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த பேஜுக்கு வந்து லெஃப்ட் சைடு நிறைய மெனு பார்த்தோம். அந்த மெனுக்குள்ளேயே கூட மெட்டா பிசினஸ் ஷூட்னு அந்த மெனு இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நீங்க மெட்டா பிசினஸ் ஷூட்டுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேல பாருங்களேன், மெட்டா பிசினஸ் ஷூட் அப்படின்ற ஐகானுக்கு கீழே இப்போ கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிராப் டவுன் வேல்யூல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு லைக் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த பிசினஸ் பேஜ் எதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன்னா நான் நிறைய கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 பேருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று நீங்க ஸ்கிரீன் பார்த்துருப்பீங்க. மென்சன் அகாடமி, ஸ்ரீ கோவை கார்ஸ், ராயல் என்ஃபீல்டு, இவங்களோட எல்லாமே இந்த எல்லாத்துலயுமே எல்லா லிஸ்ட்டுமே இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்துட்டு போஸ்ட் போட போறோம் அப்படின்ற நேம் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த நேமுக்கு நேரா பிசினஸ் போர்ட்ஃபோலியோஸ் தான் இருக்கும். பிசினஸ் போர்ட்ஃபோலியோனா நீங்க கனெக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அந்த பிசினஸ் போர்ட்ஃபோலியோல இப்போ ஆப்பிள் அஜய் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து என்ன அப்படியே ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமும் கனெக்ட் ஆயிருக்கு, ஃபேஸ்புக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது காட்டிச்சு இல்லையா? ஓகே இப்போ டிஃபால்ட்டா அதுல தான் இருக்க போகுது. ஏன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு. ஃபேஸ்புக் பேஜ் வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்கேன், அதனால ஒண்ணு தான் இருக்கு. இப்போ டிஃபால்ட்டா அது மட்டும் டிஃபால்ட்ல தான் இருக்கு. நீங்க விட்டுருங்க, வெளியில மவுஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ கிரியேட் ஏ போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. கிரியேட் போஸ்ட். இந்த கிரியேட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க சிஸ்டம்ல ஏதாவது ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. நமக்காக நேத்து அந்த ஸ்டாக் எல்லாம் ரெடி பண்ணீங்க இல்லையா, ஸ்ரீ கோவை கார்ஸ்க்காக ஸ்டாக் இமேஜஸ் ரெடி பண்ணீங்க இல்லையா, சோ அத கூட இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம போஸ்ட் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் நீங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. போஸ்ட் 2
ஃபர்ஸ்ட் ஓகே sir. போஸ்ட் 2ல நம்ம வந்து இப்போ நம்ம ஃபேஸ்புக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், Yes, sir. ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராமும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப ரெண்டுமே மேல வந்துட்டு அந்த இடத்துல எனேபிள்ல தான் இருக்கு. Yes, sir. சப்போஸ் இந்த மெட்டா பிசினஸ் சூட் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் வந்து நான் ஃபேஸ்புக்ல மட்டும் தான் ரன் பண்ண போஸ்ட் போட போறேன், Yes, sir. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் போஸ்ட் போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து என்ன அப்படின்னா அந்த ஆப்ஷனை வந்து என்ன அப்படின்னா நீங்க எடுத்து விட்டுறலாங்க. Yes, sir. இப்போ டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால டைரக்டா ரெண்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. Yes, sir. ஓகே வெளியில மவுஸை வச்சுக்கோங்க. ஓகே கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜ் ஆட் பண்ணீங்களா, இமேஜை ரிமூவ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே நீங்க போட போற போஸ்ட் வந்துட்டு என்ன, போட்டோஸ் யூஸ் பண்ண போறீங்களா, வீடியோஸ் வந்துட்டு நீங்க போட போறீங்களா, இல்லனா டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. Yes, sir. நீங்க சோசியல் மீடியா போஸ்ட் போட போறது என்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் இது. இல்ல நான் டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா வெறும் கண்டென்ட் மட்டும் தான் போட போறேன் அப்படின்னா டைரக்டா நீங்க மேல எதுவுமே அட்டாச் பண்ணாம கீழே டைரக்டா கண்டென்ட் மட்டும் டைப் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்குள்ள. Okay, sir. அதே மாதிரி கஸ்டமைஸ் போஸ்ட் ஃபார் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுக்கு மேல எஸ் Yes, sir. Yes, sir. அதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அட் அ டைம் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இங்க போஸ்ட் போயிடும். ஆனா வேற ஏதாவது போஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது ஃபேஸ்புக்கு தனியா இன்ஸ்டாகிராமுக்கு ஏதாவது தனியா வந்துட்டு டிசைன் பண்ண போறீங்கன்னா இதை எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்கு இந்த இடத்துல கீழே கண்டென்ட் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு உங்களுக்கு கண்டென்ட் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. Yes, sir. நீங்க தனித்தனியா போறதா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். Okay, ஓகே sir. இப்போ நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு போட போறோம். அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் இமேஜஸ் யூஸ் பண்ணி காரோட இமேஜ் யூஸ் பண்ணி. Okay, sir. ஓகே அதனால மேல வந்துட்டு என்ன அப்படின்னா மீடியால வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் போட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சோசியல் மீடியா போஸ்ட் அது என்ன சைஸ்ல இருக்கணுமோ அந்த சைஸ்ல ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. Okay, sir. அந்த சைஸ் இமேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண போறோம். Okay, ஓகே அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இப்போதைக்கு ஒரு ஓகே இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா போஸ்டா வந்துட்டு போட போறோம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜ் வந்துட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான கண்டென்ட் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். Okay, sir. ஓகே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான சோசியல் மீடியா போஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணுங்க பார்ப்போம். லைக் வந்து ChatGPT யூஸ் பண்ணி கூட டக்குன்னு ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ கோவை கார்ஸ் இஸ் a used car dealer Yes, sir. located in கோயம்புத்தூர். நம்ம இப்போ போஸ்ட் போடுறது அவரோட ஒரு பேஜ்ல எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா பிசினஸ் சூட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி மெட்டா பிசினஸ் சூட் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அட் அ டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்றதுக்காக சும்மா ஒரு டெமோ தான் பாக்குறோம். ஸோ யாருக்காவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ரீ கோவை கார்ஸோட எடுத்து வந்துட்டு எதுக்கு இவரோட பேஜ்ல வந்துட்டு போடணும் அப்படின்றது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம போகவே இல்லைங்க. லைக் வந்து ஒரு டெமோ மட்டும் தான் இங்க சொல்றோம். பட் ஸ்ரீ கோவை கார்ஸ்க்கு தான் நம்ம போஸ்ட் போடணும்னா அவங்களோட பேஜ்ல தான் நம்ம போய் போடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா அஜயோட இப்போ கிரியேட் பண்ண பேஜ்ல சும்மா ஒரு போஸ்ட் வந்துட்டு போட்டு காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. என்னப்பா நீங்க ஏதாவது அங்க டீடைல் பேசுறீங்களா, ஸ்ரீ கோவை கார்ஸ் யூஸ்ட் கார் டீலர் லொகேட்டட் கோவை கார்ஸ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், ஷிஃப்ட் என்டர் அமுக்குறதுக்கு போல தான் வெறும் என்டர் கொடுத்துருங்க சார். சரி ஓகே இப்போ நீட் சோசியல் மீடியா போஸ்ட் கண்டென்ட் கேக்குறீங்க. நம்ம ஒரு ஸ்டாக் இமேஜ் தானே அப்லோட் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு சோசியல் மீடியால வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு போட போறோம் அப்படின்னா அந்த இமேஜ்ல இருக்கிற கண்டென்ட்டை பத்தி தானே பேசி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த இமேஜ்ல என்ன டீடைல் இருக்கு செக் பண்ணுங்க. அந்த ஒன்வே கொடுக்கலாம் சார். என்ன இருக்குங்க, மாருதி எஸ் கிராஸ் 2017 யூஸ்ட் கார் ஃபார் சேல். அவங்களோட போன் நம்பர் 2 நம்பர் மட்டும் பெருத்துக்கு போட்டுக்கோங்க. போடுங்க அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தா ஒன்றும் பரவாயில்லைங்க, நீங்க டைப் பண்ற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். மாருதி எஸ் கிராஸ் மாருதி எஸ் கிராஸ் 2017 17 மாடல் ஃபார் சேல். சரிங்களா, ஃபார் சேல். ஸோ கியர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கியர்னு போட்டுக்கோங்க. அதெல்லாம் நீங்க அந்த சோசியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு போடும்போது அந்த காரோட டீடைல் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஓடி இருக்கு, ஃபர்ஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க கேட்டதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான கண்டென்ட்டே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும். இப்போ நீங்க கேட்கும்போது வித் ஹேஷ்டேக்கோட நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா வித் ஹேஷ்டேக்கோட தான் நம்ம வந்துட்டு சோசியல் மீடியா போஸ்ட் போடணும். எதுக்கு ஹேஷ்டேக் வந்துட்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா
லைக் வந்துட்டு நம்ம கூகுள் சர்ச் ஆட் மாதிரி தான். லைக் வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு யூசர் தேடும்போது நம்மளோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரியான கான்செப்ட்டுக்கு தான் ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். கேட்டகரி வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்காக தான். நீடு சோசியல் மீடியா போஸ்ட்னு நீங்க கேட்கல. நீடு சோசியல் மீடியா போஸ்ட் வித் ஹேஷ்டாக். இப்போலாம் சாட் ஜிபிடி வந்ததுனால நம்ம டக்குன்னு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான டக்குன்னு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு வராதுக்கு முன்னாடிலாம் சோசியல் மீடியா போஸ்ட் முத கொண்டு எஸ்இஓ இது சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓனா உட்காந்து எழுதணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா சென்ட் கொடுங்க. நீடு பெட்டர்னு கேட்டீங்கன்னா தரப்போகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹேஷ்டாகும் நம்ம சேர்த்துக்கு வாங்கி கேட்டுக்கணும். சரிங்களா? போஸ்ட்ல இப்போதைக்கு அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ மேலே இருக்கிற சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஹேஷ்டாக்னு சொல்லிட்டு போடலாம், சோசியல் மீடியா போஸ்ட்ல போடலாம். சரியா? ஓகே, ஓகே பாருங்க. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து கீழே வாங்க. ஒரு இமேஜும் அட்டாச் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணிட்டோம். வேற ஒண்ணுமே இல்லை, கீழே வந்துடலாம். கீழே வந்துருங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஷெட்யூலிங் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஷெட்யூலிங் ஆப்ஷன்ஸ் மூலியமா இந்த போஸ்ட் எந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் ஆகணும் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த டேட்ல எந்த டைம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆபீஸ்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1 வீக்குக்கான போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்கி இன்க்ளூடிங் சண்டே ஹாலிடேஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. லைக் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 வீக்குக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வித்தின் 1 ஹவர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் பண்ணுங்க. இமேஜஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஷெட்யூல் பண்றதெல்லாம் ஈஸி. டெய்லி உட்காந்து சோசியல் மீடியால உட்காந்து நீங்க வந்துட்டு போஸ்ட் போட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உட்காந்து ஒன் டே உட்காரமா 1 வீக்குக்கான போஸ்ட் காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு இல்லைன்னா நைட் ஒண்ணு இப்போ மூணுமே எப்படி எவ்வளவு போஸ்டர்ஸ் வந்துட்டு வேணாலும் நீங்க ஷெட்யூல் பண்றதா இருந்தா உட்காந்து 1 டேல உட்காந்து இப்படி வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி விட்டுறணும். கொடுத்துட்டு நீங்க கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் வந்துட்டு ஷெட்யூல் ஆயிரும். இப்போதைக்கு நம்ம ஷெட்யூல் பண்ண போறது இல்ல. ஓகே, மேல எனேபிள் டிசேபிள் பண்ணிட்டு கீழே டைரக்டா இப்போ பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ். ஸோ இப்போ நம்ம மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்ற ஒரு டூல் வழியா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை ஒரு போஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராமும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுலையுமே இந்த போஸ்ட் வந்துட்டு உள்ள விழுந்திருக்கணும். போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்துருச்சா? ஆப்பிள் AJAK கரெக்ட்டுங்களா? இதான உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி? ஓகே, இன்ஸ்டாகிராமுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு இங்க வந்துருது. ஓகே, உங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள இந்த இது வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் டைரக்டா அட்ரஸ் பார்ல டைப் பண்ணுங்கப்பா. ஏன் இவ்வளவு பேக் வந்துட்டு இருக்கீங்க? டைரக்டா திரும்ப ஃபேஸ்புக் டைப் பண்ணீங்கன்னா லாகின் தான் வச்சிருக்க லாகின் பண்ணி தான் வச்சிருக்க போறீங்க. ஓகே, இப்ப பாருங்க அவரோட ஃபேஸ்புக் பேஜ்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அட் அ டைம் வந்துட்டு தனித்தனியா நீங்க லாகின் பண்ணி போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஷெட்யூலிங்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா 1 மந்த்துக்கு கூட நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிருங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான ஒரு ஃபெஸ்டிவல் டைமா இருந்தாலும் சரி, லீவ் டைமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த டேட்டா இருந்தாலும் நீங்க வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போஸ்டர்ஸ் வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிட்டே தான் இருக்கும். சரி, ஓகேங்க. ஆனா நம்ம வந்துட்டு இதுக்குள்ள இவ்வளவு டெக்னிக்கல்ல உள்ள போய் நம்ம போய் பார்க்க போறது இல்லைங்க. ஆப்டிமைசேஷன் பண்றது எல்லாமே. இப்போ நமக்கு தேவை மெட்டா ஆட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு படிக்க போறோம் இல்லையா? அந்த மெட்டா ஆட் வந்துட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெட்டா ஆட் டூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். தென் இது ரெண்டுமே வந்ததுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? சோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா ஆட் அப்படின்ற அந்த ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு டூலுக்குள்ள போவோம். அந்த டூலுக்குள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். எதுக்காக ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அந்த அக்கௌண்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் சோசியல் மீடியா போஸ்டே
உங்களை அந்த பேஜுக்குள்ள தான் நாங்க வந்து பப்ளிஷ் பண்ண சொல்றோம். கரெக்டா? எஸ் சார். அப்போ நம்மளோட ஆட் வந்துட்டு நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் பேஜ் வழியா தான் ஆட் ரன் ஆகணும். ஓகேவா? நம்மளோட பிசினஸ் பேஜ் வழியா தான் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபேஸ்புக் பேஜும் கிரியேட் பண்ணிக்கிறோம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்றதுல இருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இது ரெண்டையும் வந்துட்டு மெர்ஜ் பண்ற வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் 2 டேஸா. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா, இல்ல யாராவது திரும்ப நீங்க யாராவது ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இப்போ அதுல ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நாளையில இருந்து டைரக்டா டூலுக்குள்ள போயிடுவோம். டூலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி வந்துட்டு கேம்பெயின்ஸ் எல்லாமே செட் பண்றது அது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்குள்ள போயிடலாம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரிங்க, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களும் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பரான ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளேயே உள்ள என்டர் ஆக முடியும். விவேக் சொல்லுங்க விவேக். சார் எனக்கு இப்ப இந்த இதை நான் செட் பண்ணிட்டேன் சார். இன்ஸ்டா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? பார்க்கலாமா? எஸ் சார். எனக்கு கொஞ்சம் இப்ப எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அதை. ஓகே 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 இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா விவேக்குக்கு நீங்க வந்துட்டு ஜீவிதா, கண்ணன் சார், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா அஜய் 3 பேருமே கூட அவருக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா கூட சப்போர்ட் பண்ணுங்க. அவருக்கு அவர் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறாரு. என்ன பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கிறது கரெக்டா இருக்கா அப்படின்றது நீங்களும் இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா அஜய்? தெரியுது சார். ஓகே, ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு கரெக்டா அஜய்? எஸ் சார். லிங்க்டு அக்கவுண்ட் கனெக்ட் அக்கவுண்ட். கண்டினியூ கொடுக்குவா அஜய்? நாட் நோ கொடுத்து. ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, இன்ஸ்டாகிராம் கனெக்டட். அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு தேவையில்லை. பட் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல லைக் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகலைன்னா தான் லைக் வந்துட்டு இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு வாங்கி சொன்னேன். சப்போஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்சஸ் வந்துட்டு வாங்கிட்டீங்க, ஒரு பேஜ் வந்துட்டு அக்சஸ் வந்துட்டு வாங்கிட்டீங்க, அந்த அக்சஸ் வாங்கின பேஜ்ல இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்றதுங்க? ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் நீங்க வந்துருங்க. உங்களோட அக்கௌண்ட் விவேகானந்தா அக்கௌண்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கீங்க. உங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல சார் இப்போ ஓகே, இல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கீங்க. இப்போ ஹோம் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. மேல ஹோம். ஓகே,
சோ இப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு அக்சஸும் வாங்கிட்டீங்க சரியா. Yes, sir. இப்போ அவருக்கு வந்துட்டு என்ன நமக்கு தெரியும் நம்ம அவருக்கு வந்துட்டு மெட்டா ஆட் தான் ரன் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ மெட்டா ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியணும் ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு வேணும், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் நமக்கு வந்துட்டு என்னன்னா வேணும், அது ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு ஓகேவா. Yes, sir. இப்போ நீங்க ஃபேஸ்புக் பேஜுக்கான அக்சஸும் நீங்க வாங்கிட்டீங்க ஓகேவா. Yes, sir. இப்போ வாங்கிட்டீங்க, இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேஜ்ல இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். Yes, sir. கனெக்ட் ஆகலைன்னா தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு கேட்டு வாங்கிக்க போறோம் கரெக்டா. Okay, sir. வாங்கிட்டு நம்ம அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டா நம்ம தான் மாத்த போறோம். Yes, sir. மாத்திட்டு திரும்ப அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க வாங்கின பேஜ்ல லைக் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்றது? யார் வேணாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எங்க போகணும், எப்படி போய் செக் பண்ணணும்? எல்லா பேருமே அமைதியா Pages இருக்கீங்க. வேணும். See more. ஜீதா மேம் எப்படி மேம் செக் பண்றது? கண்ணன் சார் ஹலோ சார் எப்படி சார் செக் பண்றது? சார் பேஜஸ்ல பேஜஸ் பேஜஸ் அப்படின்ற மெனுல தான் இருக்காங்க. லிங்க்டு அக்கவுண்ட்ஸ் மெட்டா ஷாப் ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க. சார் லிங்க்டு அக்கவுண்ட் லிங்க்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, எங்க போய் பாக்குறது விவேக்? லிங்க்டு அக்கௌண்ட் எப்படி போய் பார்ப்போம்? ப்ரொஃபஷனல் டாஷ்போர்ட்ல ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் எங்க போய் பார்க்கணும்? நம்மளோட பேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் அந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணணும் கரெக்டா. எஸ் சார். சோ ஃபர்ஸ்ட் அந்த பேஜ் கூட அட்மின்க்கு போயிருங்க, அட்மின் செக்ஷனுக்கு போயிருங்கன்னு சொல்லுங்க. எஸ் சார். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் சார். கீழ ஃபர்ஸ்ட் சி பேஜ் அப்படின்றத ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து ஓகே அடுத்து தான் கீழ வந்து என்ன பண்ண போறீங்க? கண்ணன் சார் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. லிங்க்டு அக்கவுண்ட் ஓகே. எஸ் சார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் என்ன நேம்ல இருக்கு, எந்த பேஜ் கனெக்ட் ஆயிருக்கு இங்க வந்து உங்களுக்கு காட்டும். கனெக்டட் டு விவேகானந்த் 962 இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எஸ் சார். ஓகே இவங்களோட பேஜ் வந்து என்ன அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். எஸ் சார். சப்போஸ் இங்க கனெக்ட் பண்ணலனா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்டியா தான் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் வந்து பாருங்க நாட் கனெக்டட் இருக்கா. எஸ் சார். வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணல அப்படின்றது இங்க இருக்கு. எஸ் So இப்படி தான் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்தோனே செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரிங்க ஓகே. நம்ம இதோட செக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. நாளை வந்து டைரக்டா உள்ளுக்குள்ள டூல்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஓகே சார். சோ உள்ளுக்குள்ள வந்து டூல்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள ஒன் பை ஒன் செக்ஷன் வந்து ஒரு டாபிக் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே சார். சரிங்க ஓகே. Thank you. தேங்க் யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you. சார் எனக்கு இந்த ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துலாம் சார். ஆமாங்க சார். அதான் அஜய் வந்து என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் அவர் இப்போ எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணி இப்பதான் ஃப்ரெஷர் தான் இல்லையா, அவருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் எப்படி கிரியேட் பண்றது, ஓகே ஸோ அதனால தான் அவன் டேரக்டா உங்க கூட நேற்று கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த குரூப்ல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நான் ஒரு சர்ச் ஆடும் நம்ம கம்ப்ளீட் பண்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாரு. சரிங்களா? சரி சார். ஸோ அவருக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு எம்சிஏ அவரு. ஓகே சார் ஃபைன் சார். அவர் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவாருங்க. சரி. அதில் மொபைல் நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுக்கலாம்? அது நம்ம அதான் கிரியேட் பண்றப்போ இன்ஃபர்மேஷன் கேட்கும் இல்லைங்களா, அந்த குரூப்லயே மெசேஜ் போட்டோங்க. குரூப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, என்ன இமெயில் என்ன கொடுக்கணும், அட்ரஸ் ஏதாவது கொடுக்கணும்னா நீங்க சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ணுவாரு. இல்ல சார் ஃபியூச்சர்ல வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா நம்மளால? அது பண்ணிக்கலாங்க சார். அதாவது நீங்க இங்க கொடுக்கறத நீங்க மாத்த முடியாதுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, யூசர் நேம்காக கொடுக்குறீங்க இல்லையா, அதை மாத்த முடியாது. பட் உள்ளுக்குள்ள அந்த பேஜ்ல என்ன போன் நம்பர் டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த நம்பரை நீங்க மாத்திக்கலாம் எப்ப வேணாலும். ஓகே. இல்ல இப்ப சப்போஸ் நாளைக்கு வந்து இதுதான் ஃபுல்லா என்னோட பிசினஸ் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ அந்த ஓடிபி எல்லாமே ஒரு டைம் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கணும். சார் இல்ல சார், அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் தானே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு உங்களோட இமெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாங்க. அந்த இமெயில் ஐடி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட நம்பர் தானே இதுக்கு வரப்போகுது. அப்படியா? செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாமே உங்களோட நம்பர் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ் நீங்க என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே சார். அவர் ஜஸ்ட் வந்துட்டு என்ன நீங்க கொடுக்குற ஒரு இமெயில் ஐடிக்கு வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க.
லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அஜய் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க பேர்ல நீங்க கிரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் பேர் போட்டாலே அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சைட் வந்துட்டு இது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. சரியா? ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் போட்டு கிரியேட் பண்ணி அவங்களோட சன் நேம் இல்லைன்னா அவங்க பிசினஸ் நேம் யூஸ் பண்ண முடியாது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது. லைக் வேற ஏதாவது ஒரு நேம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஓகே. நான் ஆபீஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 1:30 வந்துருவேன். ஸோ அப்போ வந்துட்டு கூட நான் வெப் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க. ஓகேங்க. சரிங்க டீம். ஓகே. தேங்க்யூ. சார். ஓகே. பை.